வெற்றிகரமாக ஓணம் நல்லபடியாக முடிச்சிட்டோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணோம். ஆனால் நல்லா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா கப்பை பிரியாணி, பீஃபு, கூட்டு, பருப்பு சாதம் எல்லாம் பண்ணி நல்லா மஜா பண்ணோம். அது ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து நார்மலாக அங்கே என்ன பேச்சு நடந்தோ அது அப்படியே ஓடும். ஸோ பாருங்கள், நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, பேட்டா பிரச்சனை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் பாய். டியூட்டியில் இருக்கேன், ரொம்ப நேரம் நான் பேச முடியாது. எல்லாம் காலையில் லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ இன்றைக்கி இல்லை எழுந்தோம், காலையில் எழுந்தோம், மொபைலில் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே 2 பேர் தூங்குறாங்க. நான் பண்ணுறது அதுக்கப்புறம் சரி அந்த பக்கம் ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் யாருன்னா இருக்காங்களா போய் பார்த்தா அங்கே ஒருத்தரும் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்காரு, தூங்கி மொபைல் நோண்டிட்டு இருக்காரு. சரி ஓகே. சரி, கிச்சனில் ஏதோ சத்தம் வருது, யாரோ வேலை செய்கிறாங்க பார்த்தா 2 பேர் பொறுப்பாக காலையிலே இருந்துச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பையை வெட்டுறாங்க போட்டு கப்பக்கிழங்க. ஸோ இங்கே ஒருத்தர் அவரும் கப்பையை தான் வெட்டுறாரு. ஸோ 2 பேர் தான் வேலை செய்யலாம், இங்கே எல்லாம் தூங்குறாங்க. இன்னும் ஏதாவது வேலை நடக்கும். நம்ம காலையில் விரிஞ்சிருக்கு, நைட் ஃபுல்லாக யாரும் தூங்கலை. ஒரு ஆட்டம் பாட்டம் பேச்சு. கப்பக்கெல்லாம் வச்சு காட்டுறோம். சிஜு வந்து ரொம்ப சின்சியராக வச்சுட்டு இருக்காரு. இங்கே பெண்ணு வெட்டுறாரு. இன்றைக்கி டேஸ்ட்டு எப்படி வருது, கொல்லா டேஸ்ட்டு வரப்போகுது, இன்றைக்கி சூப்பராக வரப்போகுது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. பீஃப் ரெடி ஆகிடுச்சு, பீஃப் ஊற வச்சுருக்கோம். பார்ப்போம். கப்பாய் இதுதான் ட்ரெஸ்ஸு எடுத்துருக்கோம், ட்ரெஸ் எல்லாருக்கும். சரி ஓகே, எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸாக போட்டு மஜா பண்ணி, இது என்னோடய ட்ரெஸ், இது போட்டு மஜா பண்ணுறோம். நம்ம கொண்டாடுறோம். பாபா
நல்லா வரும், யூடியூப்பில் வரும். என்ன നെയ്യ് വേണം? അല്ല ഇച്ചിരി നെയ്യ് ഇട്ടോളാം. മൊത്തം നെയ്യ് കളയണ്ട. അതിനകത്ത് തീരെ നെയ്യില്ലല്ലോ. ഉള്ള നെയ്യ് ഇട്ടു. അത്യാവശ്യം നെയ്യുണ്ട്. എനിക്കത് മൊത്തം കഷ്ണങ്ങൾ മാത്രം മാറിയിട്ട് ഇറച്ചി മാത്രം മാറിയിട്ടുള്ളൂ. കുറച്ച് നെയ്യ് കിട്ടും. ആ ഈ ഇത്ര ഉണ്ടോ നോക്കിയിട്ട് അത്യാവശ്യം 2.5 കിലോ ഇറച്ചി കിട്ടും. കുറച്ച് കയറ്റി വെച്ചു. തമിഴ്നാട് നോക്കി നാളെ Happy Onnum. مثلجة بالبروتين سكري يهوى موتك وبروتين ياخذ قوتك. قهوة لون المثلجة بالبروتين قوتك قدام. Get the new KFC Game Box. Baba Chundariye, Muttamundiriye, Baba Chundariye, Muttamundiriye. ആര് അതേ തീനി കൂടായിരുന്നു அப்படியே 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 Mobil. Eh, bye. Bye. காஃபி முஸ்கின் மவுத் முஸ்கின் கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்காதப்பா കടുക് പൊട്ടിക്കടാ നമുക്കൊരു അത്ഭുതം തന്നെ അറിയാം നമ്മളെ ഗ്യാസ് തീരാത്തത് சிம்பிள் காட்டணும் சிம்பிள் അളിയാ அலியா எந்த பொண்ணு ഒത്തെണ്ണ കൊടുക്കാം ഒത്തെണ്ണ
அது மெயின் ആരും എടുത്തിട്ട് രണ്ടാമത് എടുത്തില്ല. எல்லாம் எடுப்போம் வியூஸும் லைக் கமெண்ட் மட்டும் போடுங்க ப்ளீஸ். யாரும் போட மாட்டேங்கிறீங்க. അപ്പമ്മ അത് ഇവരെല്ലാം പറഞ്ഞില്ല ഈ ശരിയാകത്തില്ല, വെള്ളം കൂടി പോയത്. അതിന് നമ്മൾ റെഡിയാക്കി. ഉപ്പ് വേണം, ഉപ്പ് വേണം. ഉണ്ടോ? ഉപ്പ് കുറവല്ലേ? നല്ല എരുണ്ട് ഇഞ്ചിനല്ല. എരിവ് കൂടി പോടാ. എരിവ് കൂടി പോയാൽ കുഴപ്പമില്ല, നമുക്ക് ചോറിനോട്. എന്തൊക്കെ ഇട്ടിനകത്ത്? അതിനകത്ത് മെയിനായിട്ട് കിഴങ്ങിട്ടു. കിഴങ്ങ് എവിടെയും കാണില്ല. ആണുങ്ങൾ എന്ത് ചെയ്യാൻ പോയാലും കിഴങ്ങില്ലാത്ത പരിപാടി ഉണ്ടോ? പിന്നെ കിഴങ്ങ് ഇട്ടു എന്ന് പറയേണ്ട കാര്യമില്ല. ബാക്കി എന്തോ ഇട്ടു? ഇത് മതി, ബാക്കി തിളപ്പിച്ചോളാം. ഇത് മതി, ഇത് മതി. ഞാൻ വെള്ളം വെച്ചു തരാം, ബാക്കി തിളപ്പിച്ചോളാം. ഏതോ ഒരു മൈൻഡാണ് ഉപ്പ് കുറവല്ലേ? കപ്പ പക്ഷേ പൊളി, ഒരു രക്ഷയില്ല കപ്പ. இது வந்து கப்பை கிழங்கு ரெடி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இது வந்து பீஃப் நல்லா பொரிச்சு சூப்பராக இருக்குது பீஃப். ஓகே, இது வந்து கூட்டு நல்லா சூப்பராக கூட்டு செஞ்சு வச்சுருக்கு. இன்னும் ரைஸ் செய்யணும். அதுக்கப்புறம் பீஃப் இன்னும் 2 ரவுண்டு வரைக்கும் ரொம்ப வேலை இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். அப்படியே எல்லாம் முடிச்சு எல்லாம் ஈவினிங் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஓணம் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் போய் பார்த்தோம். எல்லாம் அங்கே ஸ்பூன் கேம்ஸ் எல்லாம் நடந்துச்சு. கொஞ்சம் நடந்துட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஓணமோட ஃபெஸ்டிவல் இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ தான் கொஞ்சம் கம்மி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமையரகி சரிதம் எழுதவே